எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு. சார் வளர வச்சுக்காதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த மிரட்டி பண்ணுற விளையாட்டு கிடையாது, இது உண்மையான விளையாட்டு. விளையாட்டுக்கு எதுக்குங்க நீங்கள் ஒரு வீடியோ போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட 97 நான் என் சொந்த ஊர்லேருந்து நான் வேலைக்கு வந்தேன். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு தான் வேலைகள். அன்றைக்கெல்லாம் நான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது பெரிய எங்களுக்கு ரோபோட்டுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நொமேட்டிக் கன்னுங்கிறது அன்றைக்கி தான் வந்துச்சு. அது வரைக்கும் கையில் ஸ்பேனரு ரேஜரில் போட்டு டைட் பண்ணவங்க தான். அப்போ தான் நொமேட்டிக் கன் ஃபஸ்ட்டாக வந்துச்சு. இருந்தாலும் அன்றைக்கி எங்களுக்கு காலகட்டம் கஷ்டம். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் ஃபீல்டு நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹியூமனோட வேலை குறைஞ்சி மிஷின் வேலை அதிகமாச்சு. இது ஆட்டோமொபைல் மட்டும் கிடையாதுங்க, இது நிறைய ஃபீல்டு இருக்குது. இப்போ யூடியூபர் இருக்காங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இருக்காங்க, பேங்கிங்கில் இருக்கிறவங்க இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஐடியில் இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. பட் என்னென்னா அந்த கஷ்டப்பட்டுங்கிறது அவங்களுடைய மூளையோ இல்லை அவங்களுடைய எண்ணங்களையோ அவங்களுடைய அந்த நேரத்தையும் ஒதுக்கி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாங்களே தவிர அவங்களோட உடல் உழைப்பு கிடையாது. நம்ம சொல்லலாம், சார் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் பைக் ஓட்டுறாங்க, அவங்க நிறைய பேரை மீட் பண்ணுறாங்க, அப்போ அது பரவாயில்லையா? அப்படி கிடையாதுங்க. அது எதுவுமே உங்களுடைய உடல் உழைப்பில் வராதுங்க. அதுவும் நீங்கள் பண்ணுறக்கூடிய ஒரு வேலைகள் தான் அது. ஆனால் உடற்பயிற்சி அப்படிங்கிறதையும் தாண்டி விளையாட்டுங்கிறத நான் ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, விளையாடும் போது நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் ஒரு பார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்க்கில் போய் இப்போ நீங்கள் விளையாடுறீங்க. முதல் நாள் நீங்கள் ஒரு ஸ்கிப்பிங் ரோப் எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுவீங்க, லைட்டாக ரன் பண்ணுவீங்க. ஒருத்தர் முதல் நாள் பார்க்குறீங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க, விஷ் பண்ணுறீங்க. ரெண்டாவது நாள் நீங்கள் அவரை பார்க்கும்போது கண்டிப்பாக விஷ் பண்ணி ஒரு பேச்சு உங்களுக்கு தொடங்கும். இப்போ அவர் இந்த பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கார் அப்படின்னா உங்களையும் அவர் ஜாயின் பண்ணுவார். உதாரணத்துக்கு நிறைய பார்க்கில் நிறைய பேர் டென்னிஸ் விளையாடுவாங்க, பேட்மிண்டன் விளையாடுவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமோட போய் சேர்ந்துடும் போது முதல்ல நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் அதிகமாகுவது என்னன்னா, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய தாட்டை நீங்கள் பேசுவீங்க, அவங்களுடைய தாட்டை அவங்க பேசுவாங்க. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைக்கும். மூணாவது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், சிரிப்பீங்க. உங்களுடைய எண்ணங்களை கோபமாக நீங்கள் செலுத்தி அதை வெளியே எடுத்துருவீங்க. அப்போ விளையாட்டு படும்போது உங்களுக்கு சிரிப்பும் இருக்கும், அதில் ஒரு ஆக்ரோஷமும் இருக்கும், முடிச்சதுக்கப்புறம் ஒரு சகோதரமும் இருக்கும். ஸோ மொத்தமாக அது ஒரு நண்பர்களுக்குள்ளே விளையாடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கூட எனக்கு நிறைய டைம் பொறாமையாக இருக்கும். நம்ம ட்ரெயினில் போகும்போது நிறைய கிரவுண்டில் நல்ல ஒரு கல்யாணமான திருமணமான ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இல்லை 5 மணிலேருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க கிரிக்கெட். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க நண்பர்களுக்குள்ளே இருக்கிறாங்க, நண்பர்கள் வாரம் ஒரு டைம் மீட் பண்ணுறாங்க, ஒன்றா கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த மாதிரி தாங்க நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட. நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விளையாட்டை தேர்ந்தெடுங்க. இல்லை சார் என்னால் மார்னிங் முடியும், ஈவினிங் முடியாதுன்னா வெரி குட், பேட்மிண்டன் உங்கள் ஏரியாவில் இருக்குங்களா, மார்னிங் செக்ஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. 5:30 to 6:30 ஜாயின் பண்ணிவிட்டு விளையாண்டு முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி பாருங்கள். இல்லை என்னால் ஈவினிங் மட்டும் தான் முடியும்னு சொல்கிறீங்களா, ஈவினிங் அந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸ் இருக்குன்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஜிம்முக்கு போய்ட்டு லைட்டான ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இல்லை சார் என்னால் எதுவுமே முடியலையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் மெதுவாக ரன்னிங் போகிறக்கான வழியை போடுங்க. இல்லை சைக்கிளிங் போங்க. சைக்கிளிங்கும் விளையாட்டு தாங்க. நீங்கள் கரெக்டான சைக்கிளிங் கிலோமீட்டர் படி ஓட்டிங்கன்னா அது ஸ்போர்ட்ஸில் வந்துடும் உங்களுக்கு. சைக்கிளிங் நீங்கள் தனியாக போங்க, எனக்கு யாருமே எங்கள் ஏரியாவில் இல்லைன்னா சைக்கிளிங் நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். இல்லைங்க எனக்கு நிறைய நேரம் இருக்குன்னா நீங்கள் சரியான ஆளாக இருக்கணுங்க. எப்படின்னா உங்களோட விளையாட்டை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வாரத்துக்கு 2 நாள் காலையில் சிலம்பம் போகிறேன், 2 நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்ச்சரி நான் போயிட்டுருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் கராத்தே பண்ணுறேன். இதுக்கப்புறம் சனி ஞாயிறு பகல் டைமில் நான் ஏர்கன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக எனக்கு தேவையான விளையாட்டை நான் எப்போவுமே நான் விளையாண்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு இது மூலிமா என்ன கிடைக்குது, பல தரப்பட்ட மக்களுடைய எண்ணங்களும் நட்பு வட்டாரமும் எனக்கு கிடைக்குது. சின்ன குழந்தைகளும் கிளாஸில் இருப்பாங்க, பெரியவங்களும் கிளாஸில் இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணங்களை அவங்க புரிஞ்சுக்குவோம், அவங்க எண்ணங்களையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த விளையாட்டு இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் முக்கியங்கிறதுக்கான ரீசன் இது தான். விளையாட்டு ஒவ்வொரு மனுஷனையும் பக்குவப்படுத்தும். ஏன்னா ஜெயிக்கும் போதும் ஒரு ஆணவம் வராது, தோத்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தோண்டு போகிற மனசும் அதில் வராதுங்க. விளையாட்டு ஒரு மனுஷனை எப்படி மேம்படுத்தும் அப்படின்னா அவனோட அறிவை மேம்படுத்தும். உதாரணத்துக்கு ஷட்டில் விளையாடுறீங்க, ஷட்டில்காரங்க பேட்மிண்டன் விளையாடும் போது அந்த ராக்கெட் வர்ற ஸ்பீடுக்கு எத்தனை செகண்டுக்குள்ளே நீங்கள் இதை திருப்பி இங்கே அனுப்பணுங்கிறது உங்கள் மூளையை நீங்கள் கால்குலேட் பண்ணி அனுப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் 100ல் 1 பங்கு ஸ்பீடில் நீங்கள் வர்றதை நீங்கள் திருப்பி விடுவீங்க. அப்போ உங்கள் மூளை ரொம்ப ஷார்ப்பாகும். விளையாட்டு மனநிலை எப்பவுமே இருந்துச்சுன்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் அசால்ட்டாக டீல் பண்ணுவீங்க. அதனால் விளையாட்டை எல்லோரும் கம்பல்சரி லைஃப்பில் ஒரு அங்கமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. வாரம் முழுவதும் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொன்னால் கூட வாரம் ஒரு நாள் சண்டே நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்களா, ஒரு 6:30க்கு எந்திரிச்சிட்டிங்களா, ஒரு 9 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து விளையாடுங்க. எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விளையாட்டையாவது தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து விளையாடுற மாதிரி பாருங்கள். தொடர்ந்து விளையாடும் போது உங்களுக்கு அதில்
ஒரு கிளப்பில் விளையாட முடியும், ஒரு ஜோனில் விளையாட முடியும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் விளையாட முடியும்னா படிப்படியாக நீங்கள் முன்னேறிட்டு போங்க. இப்போ ஏர் ரைஃபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆனவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க தான் சீக்கிரம் சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க, ஏன்னா அவங்க ரெகுலராக பண்ணுறனால. ஆர்ச்சரி போனீங்கன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் வந்து சாம்பியன்ஷிப் சீக்கிரம் பண்ணுவாங்க. சிலம்பம் சின்ன பசங்க பண்ணுவாங்க. கராத்தே வந்து மாடரேட், எப்படி வேணா இருக்கலாம். பெரியவங்களும் வந்து வேகமாக முன்னேறுவாங்க, சின்ன பசங்களும் வேகமாக முன்னேறுவாங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே விளையாட்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு அங்கம், அதாவது பேஷனாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் லைஃபு அன்பேலன்ஸ் இல்லாமல் பேலன்ஸாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இது என்னுடைய 25 வருஷ அனுபவத்தை உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.